வெல்கம் டு வஹி டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனல். முதலில் தலைப்பு செய்திகள். ஈரானை எந்த கொம்பனாலும் அடிமைப்படுத்த முடியாது, அமெரிக்காவை எச்சரித்த ஈரான் துணை சபாநாயகர். காசாவிற்கு காத்திருக்கும் அடுத்த பேராபத்து. சிங்கப்பெண் சஹார் யமானிக்கு கிடைத்த கௌரவம். உயரிய விருது வழங்கி கௌரவித்த வெனிசுலா ஜனாதிபதி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஈரானை எந்த கொம்பனாலும் அடிமைப்படுத்த முடியாது, அமெரிக்காவை எச்சரித்த ஈரான் துணை சபாநாயகர். சர்வதேச அணுசக்தி அமைப்பின் இயக்குனர் ஜெனரல் ரஃபேல் கிராசியோ அல்லது அதன் அணுசக்தி இயக்கங்களின் கண்காணிப்பு கேமராக்களை நிறுத்துவதையோ ஈரான் இனி அனுமதிக்காது என்று அறிவித்துள்ளார். அணுசக்தி நிலையங்கள் தொடர்பாக சில முக்கிய புகைப்படங்கள் மற்றும் ஆவணங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையிடம் கைப்பற்றப்பட்டு இருப்பதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய நாடாளுமன்ற துணை சபாநாயகர் ஹமீத் ரிசா ஹாஜி பாபி தெரிவித்துள்ளார். ஈரானின் தலைவரான ஆயத்துல்லா அலி குமேனி மற்றும் நிதித்துறை அதிகாரிகளின் தியாகத்தை கௌரவிக்கும் விழாவில் பேசிய அவர், சமீபத்தில் நடந்த 12 நாள் போரில் ஈரான் மீதான அமெரிக்காவுக்கு இருந்த 47 ஆண்டுக்கான விரோதத்தின் வெளிப்பாடு என்றும், அதன் பகைக்கு காரணம் ஈரானின் ஏவுகணைகளோ அணுசக்தி திட்டங்களோ அல்ல, ஈரானிய மக்கள் தான் என்றும் தெரிவித்தார். 7000 ஆண்டுகள் பழமையான நாகரிகத்தை கொண்ட 90 மில்லியன் மக்களை கொண்ட ஒரு நாடான ஈரான் இந்த பிராந்தியத்தில் தனது நாடு ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்காது என்று அமெரிக்கா அஞ்சுவதாக கூறிய அவர், எதிரி எவ்வளவு அதிகரிக்கிறார்களோ அந்த அளவிற்கு வலிமையான பதிலடியை ஈரான் மக்கள் கொடுப்பார்கள் என்று கூறினார். காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 21ஆக அதிகரித்துள்ளது என்று மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இறந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது 17ஆக இருந்தது என அறிவிக்கப்படுகின்றது. மேலும் வீரர்கள் உதவிக்காக நிராயுதமானிகளாக காத்திருக்கும் பாலஸ்தீன மக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதை இஸ்ரேல் ஒத்துக்கொண்டதாக அந்நாட்டு செய்திகள் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளன. இதனடியே காசாவில் நிலவும் கடும் எரிபொருள் நெருக்கடியால் உயிர் காக்கும் சேவைகளுக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக ஐநா எச்சரித்துள்ளது. காசாவிற்குள் அத்தியாவசிய மருந்து பொருட்கள் மற்றும் எரிபொருள்களை கொண்டு செல்வதற்கு தொடர்ந்தும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் அங்கு சுகாதார நெருக்கடி அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. காசா பகுதியில் எரிபொருள் நெருக்கடி மிகவும் கவலை அளிக்கின்ற நிலைமையை ஏற்படுத்தியுள்ளது. எரிபொருளை உடனடியாக அனுமதிக்காவிட்டால் உயிர்காக்கும் சேவைகள் உடனடியாக மூடப்படும் அபாயம் உள்ளது என்று மனிதாபிமான அமைப்புகள் எச்சரிக்கின்றன என்று ஐநா தெரிவித்துள்ளது. ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஒலிபரப்பு செய்தி ஸ்டுடியோ கட்டடம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் போது துணிச்சலாக செய்து வாசித்த ஈரானிய பெண் செய்தி வாசிப்பாளரை வெனிசுலா அரசு கௌரவித்துள்ளது. சனிக்கிழமை வெனிசுலா தலைநகர் கராகஸில் நடந்த தேசிய பத்திரிகையாளர் திருவிழாவின் போது ஈரான் அரசு ஊடக கட்டடத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய போதும் தொடர்ந்தும் செய்திகள் ஒளிபரப்பிய ஊடகவியலாளர்களின் துணிச்சலையும் தொழில் முறையையும் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ பாராட்டினார். இது குறித்து உரையாற்றிய அவர், ஈரானிய மக்கள் வீரத்துடன் எதிர்க்கும் இந்த சூழ்நிலையில் உண்மையை வெளிப்படுத்தும் வீர பணிக்காக ஈரானிய பெண் சஹார் யமானியின் துணிச்சலையும் அவரது சக பணியாளர்களான நிவா ராஜ்பூர் மற்றும் மசுமி அஸ்மி ஆகியோரையும் இந்த விருது அங்கீகரிப்பதன் மூலம் மனித குலத்தின் ஒருமிக்க உணர்வை இந்த விருது வெளிப்படுத்துகின்றது என கூறினார். வெனிசுலாவிற்கான ஈரான் தூதர் அலி சக்னி இமாமி மற்றும் ஆக்கிரமிப்பு உயிரிழந்த தியாகிகளின் குடும்பத்தினர் சார்பாக சிறப்பு விருதினை பெற்றுக்கொண்டார்.